வணக்கம் பாரி அவர்களே. சாரி இன்ட்ரடக்ஷன் எல்லாம் எது கொடுத்துட்டு ஊருக்கே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அவருக்கு தொடர்ந்து யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கும். அந்த தரப்புல இருந்தே அவர் பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கடி நடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஆனா எப்பவுமே ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ஒருத்தனை பிடிக்கலையோ அவங்க செய்யற தவறோ இல்லையோ எல்லாருமே அவனை ஒரு டைம்ல டார்கெட் பண்ணி அடிச்சா ஒரு சின்ன ஒரு கரிசனை மாதிரி வந்துருது பாரு. நான் ரொம்ப தவறா யோசிக்கிறேன். நம்ம வீக் மைண்டடா இல்ல அப்படி கிடையாது. இல்ல அது சைபர் புல்லிங் ரொம்ப தப்பானதுதான். சைபர் புல்லிங்க நம்மளும் பண்ணணும் இல்ல. சோ இஃபானை நம்ம திட்டுறது இல்ல. இஃபான் மாதிரி சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த கருத்தே. இஃபான்ங்கிற ஒரு நபர் அந்த நபர் செய்யற தப்பு மட்டும் அப்படி இல்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த இதுல இருந்து மக்கள் வெளியில வரணுங்கிறத நம்ம சொல்றோம். இல்ல நீங்க தைரியமா ஒரு விஷயம் சொல்லிருப்பீங்க. ஏன் தைரியமான்னு சொல்றேன்னா ஒரு விஜய் டிவி ப்ராப்ளம் அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் போயிட்டு கண்ணுக்கு தெரியற மாதிரி உதவி பண்ணுவாரு. கேமராக்கு தெரியும், கேமராக்கு தெரியற உதவி பண்ணுவாரு. அது தொடர்ந்து இப்ப ஏதோ கம்மியாச்சு. அப்ப எல்லாருமே அவர் மனித புனிதரா பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க, இதுக்கு பின்னாடி யார் ஃபண்டிங் இருக்கா, ஏன் கேமரா கரெக்டா ஹெல்ப் பண்றப்போ மத்தவங்க அவங்க வாங்குறவங்க மூஞ்சுக்கு மரியாதை கொடுங்க, பாவம் அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்க உங்க புழுக்க பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு பேக்லாஷ் ஆயிரும்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்குதான் அதுக்கான ஒரு சரியான மொமெண்ட் இருக்கு பேசுறதுக்கு. இர்ஃபான் அவர்கள் அந்த ஈகை திருநாள்ல எல்லாருக்கும் போய் கொடுத்தது அப்படிங்கிற சரியான விஷயம். அந்த ஒரு கார்க்குள்ள எல்லாம் கைவிட்டு அது மாதிரி வாங்குறப்போ அவர் சில வார்த்தைகள் எல்லாம் பேசினது அவர் எலைட் மனநிலையில பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அவரு மட்டும் இல்ல எல்லாருமே இந்த ஹெல்ப்னு ஒண்ணு பண்றத ஏன்டா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீடியோ எடுக்கிறதுனா தப்பு பாரி. நம்ம கொடுத்தது பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க பாரி. அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, ஈகை இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது கொடுப்பதும் அதே போல புகழோடு வாழ்வதும் அதுதான் இந்த உயிருக்கு ஊதியம்ங்கிறாரு. இப்ப இந்த உயிருக்கான ஒரு சேலரி என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும், அதே போல புகழோடு வாழணும் அப்படிங்கிறது. நீங்க கொடுக்கும் போதே புகழ் என்பது தானாகவே வந்துடும். ஆனா அதே வள்ளுவர் பல இடங்கள்ல அந்த உதவினா என்ன, எப்படி அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வகைப்படுத்தி சொல்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வலது கையில கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இடது கைக்கே தெரியக்கூடாது அப்படின்றாங்க. உடனே நீங்க வலது கை கொடுக்கும்போது இடது கை பின்னாடி வச்சுக்கிட்டு கொடுக்கறதா அப்படின்னு நினைக்க கூடாது. அதாவது உன் கைக்கும் கூட பக்கத்துல நீ கொடுக்கறது தெரியக்கூடாதுங்கிறது அந்த ஒரு குரலுடைய. அந்த குரல்ல இருந்தா பேச்சு மொழியில அது வந்துச்சா இடது கையில அப்ப அதுக்கு என்னன்னா, நீங்க கொடுக்குறேன் அப்படிங்கிறத அடுத்தவர்கிட்ட சொல்லி காட்டி அதன் மூலியமாக புகழ் அடைவது ஒரு எச்சத்தனம். அந்த எச்சத்தனத்தை தமிழர்கள் தப்பு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோம். அதுல இன்னொன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இறந்துண்டு வாழ்றது இழிவனும் இழிவு, புரியுதுங்களா? ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலம். இதுவும் வள்ளுவர் தான் சொல்றாரு, ரொம்ப ரொம்ப கேவலம். ஆனா அதே போல ஒருத்தன் பிச்சை கேட்டு அவங்கிட்ட நம்ம அதை கொடுக்கல அப்படின்னா அது அதை விட கேவலம், புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வள்ளுவர் அந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு சமூகத்துல ஒரு கொடுக்கறதுனா எப்படி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுக்கணும். அதே போல நீங்க தமிழர்களுடைய வரலாறுல பாரி இந்த மாதிரியான கடையில் வள்ளல்களை பற்றி எல்லாம் குறிப்புகள் இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தருடைய வள்ளல் திறமைகளும் இங்க காலத்துக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதெல்லாம். பாரி ஒரு முல்லைக்கு தேர் கொடுத்துட்டு வரான். அப்ப முல்லைக்கு தேர் கொடுக்கும் பொழுது இப்ப நம்ம வள்ளல் மீடியாவுடைய லோகோவும் அதே தான். முல்லைக்கு தேர் கொடுக்குற அந்த நிகழ்வை மையப்படுத்தி தான் நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப ஒரு செடி அதுக்கு அறிவு இல்லை, அதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த செடி ஒரு மரத்தால் செய்யப்பட்ட தேர்ல தான் படருது. மரத்தால் செய்யப்பட்ட தேர்ல தான் படருது. ஆனாலும் அந்த ஒரு நொடி அந்த செடியை புடுங்கி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போறதுக்கு அவனுக்கு மனசு கேட்கல. ஐயோ செடி படர்ந்துச்சு, இதை புடுங்கி விடுறதுக்கு அவனுக்கு மனசு கேட்காம அவன் நடந்தே போயிடுறான். சோ இது காலத்துல அந்த அவனுடைய குணம் என்பது நிலைச்சு நிக்குது, புரியுதுங்களா? நீங்க இப்ப லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா, அப்படி பார்த்தா தேரே மரத்தை வெட்டி மரத்துலதான் செய்யறாங்க. சோ மரத்தை வெட்டி செய்யப்பட்ட ஒரு தேர்ல ஒரு முல்லைக்கொடி பறந்த இப்ப என்ன, அதை பிச்சு போட்டு போறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படிங்கறதான் லாஜிக்கு. இப்ப இதற்கு பேர் தான் தமிழர்கள் கொடை மடம் அப்படிங்கிறாங்க. கொடுக்கறதுல முட்டாள்தனமா கொடுக்கறது. அந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா கொடுக்கணும். இது எதுக்குன்னா அதுதான் உங்களுடைய உயிருக்கு ஊதியம். இப்படி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இவ்வளவு வியூஸ் வரும், இந்த வியூஸ் நமக்கு வந்துச்சுன்னா அதுல இவ்வளவு காசு நமக்கு வரும், இந்த காசு வந்தா நம்ம இப்படி பண்ணலாம். இது கிடையாது. அதே போல இப்படி நம்ம கொடுக்கறத நம்ம வீடியோ எடுத்து போட்டோம்னா நமக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலமா நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு வரும். அதை வச்சு நம்ம அரசியல் செஞ்சு வேற லெவல்ல டெவலப் ஆயிடலாம். அதுவும் தப்பு. இப்ப கொடுப்பது யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதுங்களா? அப்ப ஏன் அதுதான் அவர் சொல்றாரு, நீ அடுத்தவன் நீங்க கொடுக்கறத வெளிப்படுத்தி கொண்டு கொடுக்க கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய மரபு. அப்ப அந்த வழியில நீங்க யார் நம்ம கிட்ட எது கேட்டாலும் கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதை கொடுக்க முடிஞ்ச இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம அதை கொடுக்கணும். இதுதான் நம்மளோட வாழ்க்கை. அதனால கொடுக்கணும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை நமக்கு. ஆனா அதை வீடியோ எடுத்து போடுவது ஒரு இழிவான குணமாக பார்க்கப்பட வேண்டும் சமூகத்துல. கொடுப்பதை ஒருவன் நான் இவருக்கு இவ்வளவு செஞ்சேன், இதனால நீங்க பாசிட்டிவா இன்ஃபோர்ஸ் ஆங்க, கொஞ்சம் நல்லா யோசிங்க. எத்தனை பேரு இப்ப ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கொடுப்பதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி நீங்க போய் கொடுத்துட்டீங்க. கொடுக்கணுங்கிற மனசு இருந்தா தான் நீங்க கொடுப்பீங்களே ஒழிய
உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட காசு வந்துருமா? பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன இன்ஃபுளுன்ஸ் ஆவீங்கன்னா, ஓ இவன் கொடுத்து இதன் மூலமா அவனுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வருது, இது மூலமா அவனுக்கு பேர் வருது, எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க அப்படிங்கன்னா நம்மளும் அதே பண்ணி நமக்கு ஒரு பேர் வரும், நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாங்கக்கூடிய இடத்துல இருக்கவங்களை எல்லாருமே நீங்க அவமானப்படுத்திட்டு இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. அவங்கள முகத்தை போடுறீங்க, அவங்கள பிளர் பண்றது கிடையாது, அவங்களுடைய இயலாமைய காலத்துக்கும் பதிவு செய்றீங்க. அது எவ்வளவு உனக்கு நீ பெருமை. அவன் ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்கான், அவன் ஏதோ ஒரு தவறுல தன் வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும், இல்ல ஏதோ ஒரு முடியாம போற ஒரு காரியத்தினால அவன் அப்படி அந்த இடத்துக்கு உட்காந்துருக்கான். அவனுக்கு நீ கொடுக்குற, அது தப்பு இல்ல. ஆனா அதை நீ வீடியோ எடுத்து பதிவு செய்யும் பொழுது காலத்துக்கும் அவன் இந்த இடத்துல அமர்ந்திருந்தான், இப்படி வாங்கிட்டு இருந்தாங்கிறத நீ பதிவு செஞ்சு கொண்டு போறிய. உன்னோட ஒரு அற்ப சந்தோஷத்துக்கும் உன்னோட ஒரு அற்ப பாராட்டுகளுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு கோர மனம் கொடுக்கணும். அது யாருக்கும் தெரியாம கொடுக்கணும். அதுதான் சரியான கொடை. கேட்கும் போது கொடுங்க, ஆனா தெரியாம கொடுங்க. இப்ப இவரே இந்த நோன்புக்கு எல்லாருக்கும் நாங்க கொடுக்குறோம், நீங்க நான் அன்னதானம் பண்றேன், நான் எல்லாருக்கும் இப்போ புடவை வேட்டி சட்டை இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டு போய் தனியா கொடுத்துட்டு வந்துருந்தீங்க. அதை வாங்குற ஷாப்பிங் அந்த vlog போட்டு அதை முடிச்சிருக்கணும். கொடுக்கறத நீங்க வாங்கிட்டு நான் கொடுத்துட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுல நீங்க முகத்தை காட்டணும்னு அவசியம் இல்ல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத vlog பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது அவசியம் எதுக்கு? அது நீங்க கொடுக்குற விதம் என்ன மாதிரி கொடுக்குறீங்க? ஏன் ஒரு இடத்துல போய் நின்று இறங்கி கொடுக்க முடியாதா? நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல போய் நின்று ஒரு மரத்தடியில போய் நின்றுட்டு இறங்கி உங்களால கொடுக்க முடியாதா? இல்ல கொடுக்கறதுதான் நின்று பண்ணுனா போய் வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கி கையில கொடுக்கலாம்ல. இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறை? இது ஒரு தப்பான அணுகுமுறைங்கிறதே இவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. இதுதான் இந்த எலைட் மென்டாலிட்டி. இல்லங்க, அதான் கேட்கலாம்னு இருந்தேன். அவரோட எவல்யூஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம பார்த்திருக்கோம். அவர் ஃபர்ஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணாரு, இப்ப எப்படின்னு. இப்ப எப்படிங்க ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னே நம்மளுக்கு மக்கள் எப்படி இருக்காங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கறது புரியாம போயிருமா? இது அரசியல்வாதிகளா இருக்கலாம், செலிபிரிட்டிஸா இருக்கலாம், எல்லாருக்கும் அந்த இடத்துக்கு போயிருவாங்களா பாரு? அது இல்ல அப்படி கிடையாது. அப்படிலாம் அந்த எம்பத்தின்னு ஒண்ணு இருக்காதான்னு கேட்க. இல்ல அப்படி இல்ல. அது பணம் வர 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 அவங்களோட குணம் நிரம்பணும். பணம் வர வர திமிரு ஏறிட்டு தலைக்கணை ஏறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரிதான் தவறான செயல்கள்ல செய்ய தோணும். எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தலக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட வீழ்ச்சியை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு கனமான பொருள் வேகமா மூழ்கிடும், இவ்வளவுதான் விஷயம். உங்க தலையில கனம் வந்துச்சுன்னா நீ வேகமா மூழ்கிறேன்னு அர்த்தம். இதை மனசுல ஏத்திக்கோங்க. விஃபான் போன்ற நபர்களுக்கு தலக்கணம் வந்து விட்டதாகவே நான் பார்க்கிறேன். அந்த தலக்கணம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரம் வைங்க. நீங்க போய் அதை கொடுக்கறத நீங்க வேற மாதிரி பண்ணிருக்கலாம். நீங்க கொடுக்கறத நான் காட்டி மக்கள்கிட்ட இது பண்றேன் அப்படின்னு பண்ணும்போது கூட அதை வேற மாதிரி பண்ணிருக்கலாம். அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு அது அப்படியே போறவங்ககிட்ட கொடுக்கறது. அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நன்றி சாமின்னு சொன்னது இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒருத்தங்க அதை புடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு அசிங்கமா பண்ணாதமா அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? இதுதான் பிரச்சனை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கணும். பசியில இருக்கவங்க கிட்ட அப்படி நீட்டிட்டு இருக்க கூடாது. அப்ப நீட்டும் போது என்ன ஆகும்? கிராப் பண்ணதான் அந்த எண்ணம் இருக்கும். அப்ப அவங்களுடைய சூழல் அது. உங்களை மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு ஹோட்டல்ல போயிட்டு அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற இடத்துல அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் இப்படி புடுங்கி வாங்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்காம போயிருமோ எங்க அதெல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. அதெல்லாம் அந்த இடத்துக்குள்ள நீங்க இருந்து பாக்குறது யாருக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. காசு எல்லாமே என்னைக்கு அங்கரியா இருந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல. தெரியல அவரு அப்படி இல்ல, அந்த ஃபீலிங் சொல்றாரு, உணர முடியாது. அப்படி இருந்திருப்பாரா இல்லன்னு தெரியல. அவங்க குடும்பத்துல யாரா அப்படி இருந்திருப்பாங்களான்னு தெரியல. அப்படி யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளும் சொல்றோம். நீங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏன் அப்படி புடுங்குறாங்கிற உளவியல் நீங்க தயவு செஞ்சு இது இஃபானுக்கு மட்டும் இல்ல, நான் எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நமக்கு கிடைக்காம தீந்துச்சுன்னு சொல்லிடுவாங்களோ, உங்களுக்கு இல்லமா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்களோ, அந்த மாதிரி நடந்திருக்கும் அவங்களுக்கு. எனக்கு மட்டும் எல்லாமே என் குழந்தைக்கும் ஒண்ணு கிடைச்சிடாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது நடந்திருக்கும். கண்டிப்பா எங்கேயாவது போயிருப்பாங்க, நின்று இருப்பாங்க, கியூல கடைசியா நின்று இருப்பாங்க. ஐயோம்மா முடிஞ்சிருச்சேம்மா எதுவும் இல்லையாமான்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த ஒரு நமக்கு கிடைக்கும், ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல அது கிடைக்காம போகும்போது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தம் இருக்கும். எப்படியா ஃபர்ஸ்ட் போய் அதை வாங்கி அந்த மாதிரி ஏமாந்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க ஒரு ஆர்டர் பண்றீங்க, உடனே உங்களுக்கு அந்த பொருள் கைக்கு வந்துடும். ஆனா அப்படி அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு யாரோ ஒண்ணு கொடுக்குறாங்க, அதுவும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது கிடைச்சா ஒரு புடவை கிடைக்கும், இல்ல ஒரு வேட்டி சட்டை கிடைக்கும், அதை வச்சு நம்ம மானத்தோடு வாழலாம்.
அப்படி யோசிப்பாங்க அவங்க. நீங்க சொல்ற எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுது, நல்லா பணம் படைத்தவங்க பங்களாங்க, ஆனா போன வருஷம் மழையில ஃபுல்லா வந்து மூழ்கிச்சு பாரு அந்த ஏரியாவே. இப்ப ஹெலிகாப்டர்ல வந்து போடுறாங்க. பணம் படைச்சவன் தான் நல்லா எல்லாத்தையும் பார்த்திருப்பான். நீங்க சொல்ற நிலைமெல்லாம் கூட அன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து போடுறது நம்ம வீட்டுக்கு வந்துடணும், அதை நிறைய எடுத்துக்கணும்ன்ற அந்த பீராயிர மனநிலைமை இருக்கு. அந்த இடத்துக்கு போனாதான் தெரியும். அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அந்த போட்ல வந்து ரெஸ்கியூக்கு வந்தாங்கல்ல, நாங்கெல்லாம் போயிருக்கோம், நாங்க ஒரு காலத்துல போயிருக்கோம். அந்த டைம்ல வந்துட்டு அந்த மக்கள் ஒரு சாதாரணமா நம்ம கொண்டு போறத அவங்க வந்து எந்த அளவுக்கு அதுல பிரச்சனைகள் நடக்கும், எங்களுக்கு கம்மியா கொடுத்துட்டீங்க, அவங்க அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட சண்டை எல்லாம் போடுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே பதில் கொடுக்க கூடாது. எனக்கெல்லாம் அழுக வரும் அந்த நேரத்துல, நம்ம மக்கள் இந்த அளவுல இருக்கிறாங்களேன்ட்டு. எனக்கு உண்மையிலேயே நான் வந்து ஒரு டைம் வந்துட்டு அந்த தஞ்சை இந்த டெல்டா அந்த பகுதியில வந்து புயல் வந்துச்சுல, அதுல எனக்கு கண் கலங்கிய நிகழ்வு அப்படிங்கிறது என்னன்னா, அந்த டெல்டால நிவாரணத்துக்கு ஒரு லாரி மாதிரி ஒரு இதுல இருந்துட்டு பொருட்களை வந்து தூக்கிட்டு போவாங்க. நம்ம மக்கள் தான், தஞ்சையில ஊருக்கே சோறு போடுற பூமி அது. அந்த பூமியில நம்ம மக்கள் வந்து கையை ஏந்திக்கிட்டு அந்த வண்டி பின்னாடி ஓடி வருவாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அழுக வரும். அந்த வீடியோ நான் பதிவு பண்ணிருப்பேன் ஒரு இடத்துல, எந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டிருக்காங்க பாருங்க இந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கிறதுக்கு நான் பதிவு பண்ணிருப்பேன். அந்த இது நீங்க வந்து அதெல்லாம் வந்து வேதனையான ஒரு விஷயம். இப்ப அந்த அம்மா புடுங்குறாங்க அப்படின்னா அசிங்கமா பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு உண்மையிலே வர வேண்டியது என்னன்னா, இவ்வளோ ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வண்டியை நிப்பாட்டி இறங்கி, உங்களுக்கு எவ்வளவு வேணும், எத்தனை பேர் உங்க கூட இருக்காங்க, இந்தாங்க எடுத்துக்கோங்க, இது நீ செஞ்சிருந்தீங்கன்னா உன்னை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சரி, குறைஞ்சபட்சம் அதை நீ எடிட்லாம் பண்ணி இதெல்லாம் வருது உனக்கு, நான் வந்து எல்லா மனிதர்களும் மனித புனிதர்களாக இருக்கணும், எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்கணும். அதெல்லாம் எப்போ வரும்னா, நீங்க தமிழ் சங்க இலக்கியங்கள், அந்த தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகள், அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கி அதன்படி நீங்க நடக்கணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்போது தானாவே உங்களை நெறிப்படுத்திடும், இந்த தமிழ் உங்களை நெறிப்படுத்தும். ஆனா அது எனக்கு தெரியல, நான் அதெல்லாம் படிக்கல அப்படிங்கிற பட்சத்துல குறைந்தபட்சம் நீங்க அதை எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது தப்புன்னு. இல்லைங்க, தமிழ் இலக்கியம் படிக்கலனாலும் நபியும் சொல்லியிருக்காரு. எப்படி நபியும் அதை சொல்லியிருக்காரு. எட் முபாரக்னு சொல்லிட்டு போறதோட முடிக்காது இல்ல, அதுக்கு பேரே ஈகை திருநாள். அப்ப ஈகைனாவே என்னன்னு தெரியலன்னா அந்த திருநாள் எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? புரியுதுங்களா சொல்றது? அப்ப ஒரு அடிப்படை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அதை அவங்க வந்து புடுங்குறாங்கும் பொழுது அதை வந்து அது ஒரு தப்பான ஒரு விஷயம் போலவும், அதை வந்து அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அது ஏதோ ஒரு இது மாதிரி, அப்புறம் அவங்கள பத்தி திட்டிக்கிட்டே வந்துட்டு அவங்களுடைய இயலாமையில வந்து சிரிக்கிறீங்க குடும்பத்தோட உட்காந்து உள்ள உட்காந்து. எப்படி உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வருதுன்னு தெரியல. அவங்களோட இயலாமையை பார்த்து உங்களுக்கு எப்படி சிரிப்பு வருதுன்னு தெரியல. எனக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. வந்து ஒரு இதுல நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல திருச்சி பஸ் ஸ்டாண்ட் என்னமோ நினைக்கிறேன், திருச்சி பஸ் ஸ்டாண்ட் தான். ஒரு நிகழ்வு, ஒரு தமிழ் தேசிய நிகழ்வு ஒன்று முடிச்சுட்டு நாங்க பஸ்ல ஏறுறதுக்காக வரோம். வர்றதுக்கு முன்னாடி தாகமா இருக்கு, வெயில் தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இந்த 2 லிட்டரு குளிர்பானம் ஒன்று வாங்குறோம். அந்த 2 லிட்டர் குளிர்பானம் வாங்கின உடனே அந்த நக்காளி சமூகத்தை சார்ந்த நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனும் ஒரு கொஞ்சம் ஒரு இருக்கிற ஒரு சின்ன ஒரு விவரம் தெரிகிற அளவுக்கு ஒரு சின்ன பொண்ணும், இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி, பார்த்தாவே தெரியுது. அவங்க 2 பேரும் வந்து அண்ணா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறோம். எனக்கு நான் கையில வச்சிருக்கிறத கேட்கறாங்க. இந்த நேரத்துல அந்த பையன் வந்து அதை பிடிச்சி இழுத்துட்டான் என் கையில இருந்து. டக்குன்னு பக்கத்துல இருந்தவங்க வந்து அதை புடுங்க போனாங்க. அதனால விட்டுருங்கன்ட்டு நான் விட்டுருங்க. இல்லைங்க, நம்ம என்ன 2 லிட்டர் வாங்கியிருக்கோம், இது என்ன குடிக்க போறாங்க அவங்க, நம்ம என்ன சின்னதை வாங்கி விட்டுருங்க அப்படின்னு. இது ஏன் வந்துச்சுன்னா, அந்த பையன் கிட்ட போய் நீங்க புடுங்க என்ன பண்ண போறீங்க? அந்த பையன் புடுங்கினது சரின்னு நான் சொல்ல வரல, அது தவறுதான். ஆனா அவனுக்கு அவனோட அறியாமையில அதை செய்யறான். அவன்கிட்ட இருந்து புடுங்குறது அதை விட பெரிய தப்பு. புரியுதுங்களா? அவன்கிட்ட இருந்து அதை நம்ம புடுங்குறது அதை விட பெரிய தப்பு. அதனால அந்த நிமிஷமே அதை வேணாம், பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்ட்டேன். நம்ம தேவையான திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்க ஒண்ணு வாங்கணும். இது அந்த நொடியில நம்மளால ஏன் அந்த முடிவெடுக்க முடியுதுன்னா, இலக்கியங்கள், தமிழர் வாழ்வியல் முறைகள்லாம் நாங்க படிச்சிருக்கோம். தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஏதாவது நடத்துறோம், வந்து கத்துக்கோங்க, தயவு செஞ்சு கத்துக்கோங்க. ஏன்னா இந்த தமிழக அரசு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. நான் முன்னாடி ஞாபகம் இருக்கா, மாரல் வேல்யூஸ் சொல்லி கொடுக்கணும், நம்ம தமிழ் மொழியில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து ஒரு 10% நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களை மாதிரி ஒரு புனிதராக உங்களால வாழ முடியாது. யாராலுமே அந்த மாதிரி எல்லாம் போயிட முடியாது. ஒரு 10% ஃபாலோ பண்ணுங்க போதும், உன்னோட வாழ்க்கையில ரொம்ப நல்லவனா இருப்ப. அதாவது ஒரு திருக்குறள்ல ஒரு திருக்குறள் நீ ஃபாலோ பண்ணினா கூட உன் வாழ்க்கையில நீ பெரிய மகானா மாறிடுவ. அதனாலதான் சொல்றோம், ஏன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு நான் சொல்லல. அதை ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழல்ல சில விஷயங்கள் நடக்கும். ஆனா அதை நினைச்சு நம்ம பண்ணது தப்புன்னு நினைக்கணும். நம்ம குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கணும். இல்ல நம்ம நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, இல்ல அப்படி நம்ம நீங்க செஞ்சிருக்க கூடாது. சில நேரங்கள்ல வந்து இப்ப வெளிப்படையா நான் சொல்றேன், எனக்கு இருக்க ஒரு பெரிய சிக்கல் இப்ப என்னன்னா, இன்னைக்கு வந்து சில்லறையே கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே.
புரியுதுங்களா? இப்ப நீங்க கேஷ் கிடைக்க மாட்டேங்குது. கடையில போய் வாங்கினா இப்ப எல்லாமே எல்லா பேமெண்ட்ஸ் நம்ம எதுல பண்றோம், இந்த யூபிஐ இதுன்னு போயிருது. கையில சில்லறை காசு இருக்கிறது இல்ல. இப்ப யாராவது ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட உள்ள பார்க்கும்போது நம்ம சேஃப்டிக்கு ஒரு பெரிய காசுகளா தான் வச்சிருக்கோம். பெரிய காசுனா எங்கதான் உதவி லட்சங்கள் நான் சொல்ல, ஒரு 500 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு இப்படிதான் இருக்கு. இப்ப 100 ரூபாய் தியானம் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் பெருசா கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும். ஆனா அந்த மாதிரி காசே இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி நேரங்கள்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது சில நேரங்கள்ல. அப்ப என்ன பண்ணுவேன்னா, நம்ம கூட இருக்க நபர்கள்ட்ட சில்லறை கொடுங்க எல்லாம் கேட்டுலாம் மாத்தி கொடுத்த விஷயம்லாம் இருக்கு. சில்லறை இல்ல. அப்பெல்லாம் நமக்கு கஷ்டமா இருக்கும். நான் சொல்லுவேன், கொஞ்சம் சில்லறை காசு வைங்க. எங்க வீட்டுல எல்லாம் நான் பர்ஸ் வச்சிருப்பேன். அவங்க வீட்டுல ஏதாவது காய்கறி ஏதாவது வாங்கும்போது சில்லறை காசை கொடுத்து வாங்கிடுறது. அப்ப நான் பார்க்கும்போது பர்ஸ்ல வந்து சில்லறை காசு இருக்காது. அப்ப சில்லறை காசு நான் ஏன் வச்சிருக்கேன்னா, யாராவது கேட்கும்போது நான் கையில ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நடந்திருக்கு எனக்கு. பாப்பேன், ஒரு 500 ரூபா நோட் மட்டும் இருக்கும். என்ன பண்றது, 500 ரூபா கொடுக்குற அளவுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. கொடுக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கேன் நான். எதுவுமே கொடுக்க முடியலையேன்ட்டு 500 ரூபாய்க்கு போய் எங்க சில்லறை உடைக்கிறது. இந்த மாதிரிலாம் இக்கட்டுதான் வருது. அதனால எப்பவுமே நான் வந்து பாக்குறேன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா நோட்டை வந்து வாங்கி நான் வச்சுக்குவேன், உள்ள வச்சுக்குவேன். ஒரு சேஃப்டிக்கு ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா கொடுக்கணும் அப்படின்ட்டு. கொடுக்காம போறது அவமானம். அதுதான் நான் சொல்றேன், வள்ளுவர் அதான் சொல்றாரு. நான் இத்தனைக்கு நான் வந்து எல்லாம் கேட்டவங்களும் அப்படியே கொடுத்துருவேன் அப்படிலாம் நான் சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேட்டு கொடுக்காம இருக்கிறது அவமானம். தமிழ் சமூகத்துக்கே ஒரு கேவலமான ஒரு பழக்கம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கோயிலுக்கு போகும்போது தானம் பண்ணலாம், கோயிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது தானம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மூட நம்பிக்கை இந்த உலகத்துல சமூகத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா அப்படி அப்படி ஒரு இதை வந்து பெண்களிடம் ஒரு உளவியலை உருவாக்கி வச்சிருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் வந்து யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா அது என்னன்னா, சாமி கிட்ட போயிட்டு வேண்டிட்டு வருவோமா, அது வேண்டிட்டு வந்து இங்க தானம் பண்ணோன்னே அந்த புண்ணியம் எல்லாம் நமக்கு போயிடும். வெளியில லட்சுமி இல்ல புண்ணியம் போயிடும், கோயில்ல இருந்து வந்த புண்ணியம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா, யாரு சொன்னான்னு தெரியல. மூட நம்பிக்கை. வீட்டுக்குள்ளேயே அப்படி கேட்காம நம்ம வீட்டுல இருக்க நபர்கள் அப்படி சொன்னா கூட அதுக்கு எதிரா நம்ம கேட்டு இல்ல இதுதான் சரி, கேட்டா கொடுக்கணும், அந்த கொடுக்குற இடத்துல நம்ம கிட்ட இருந்தா தான் இறைவன் நமக்கு கொடுப்பான். இவன் கேட்டு நீங்க கொடுக்கல அப்படின்னா இவங்க கிட்ட கொடுப்பது வீண் என்று இறைவன் கருதுவார். இவ்வளவுதான் விஷயம். நீங்க கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ கொடுங்க. ஏதாவது சின்ன உதவியா செய்ய முடிஞ்ச உதவியில செய்யுங்க. நான் உடனே வந்துட்டு அப்படியே லட்சங்கள் எழுதி வை. இந்த படத்துல எல்லாம் ரஜினி வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து போட்டு அப்படியே ரோட்ல நடந்து பிச்சைக்காரரா போவாரு. இந்த மாதிரி இந்த பிலிம் காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். அப்படிலாம் நான் கொடுக்கணும்னு சொல்ல. உங்களால முடிந்ததை கொடுங்கள், கேட்கும் போது கொடுங்கள். அவங்க கேட்கறது வந்து உங்களோட சொத்தெல்லாம் எழுதி வச்சிருங்க. இப்ப ஏன்னா நம்மள எல்லாம் பண்ணையாருன்னு வேற சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணை மனப்பான்மை இருக்கீங்க, நீங்க உங்க நிலம்லாம் எனக்கு எழுதி வச்சுட்டீங்கன்னா நல்லா வசதியா வாழலாம், அப்படியே கர்ணப்பிரபு மாதிரி நம்ம கொடுத்துட போறது இல்ல. ஆனா புரிந்து கொள்ளுங்கள், அவங்க கேட்கறது உங்களால கொடுக்க முடியும். அந்த இடத்துல தான் நீங்க இருப்பீங்க, கொடுங்க. ஆனா இப்ப இன்னைக்கு கொஞ்சம் வந்து அந்த இரிட்டேட் பண்ற வேலையெல்லாம் சில பேர் பண்ணதான் செய்யறாங்க. இல்ல நான் என்ன கேட்கறேன், இரிட்டேஷன் மட்டும் இல்லாம இன்னொன்னு இருக்கு பாரு. இப்ப சென்னையிலே பிறந்து வளர்ந்தேன் நானு. எனக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது என்னால முடிஞ்சப்ப எல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுச்சு, இங்க ஒரு டிராபிக்கிங் உங்களுக்கு தெரியும்ல, இங்க அதுக்குன்னு ஒரு மாஃபியா இருக்கு. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம சோசியல் ஒர்க் படிச்சதுனால அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது, சைல்ட் டிராபிக்கிங் என்கரேஜ் பண்றோம். அதனால அது அவங்களாம் வந்து கேட்டா கொடுக்க கூடாது. அது வந்து ஒரு மாதிரியான சந்தேகம். நம்ம வேலை கிடையாது, அது அரசாங்கத்தோட வேலை. அதனாலதான் இந்த அரசாங்கம் நம்ம கையில இருக்கணுங்கிறேன். அரசாங்கத்தோட வேலை என்ன, குழந்தையும் அம்மாவும் வந்துட்டு வராங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்க்க வைக்கிறதும், அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும். நீ என்ன ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்க, குழந்தை வச்சு எதுக்கு நீ பிச்சை எடுத்துட்டு இருக்க? பிச்சை எடுக்க கூடாது. உனக்கு என்னமா, உனக்கு என்ன டெய்லரிங் வேணுமா? எனக்கு டெய்லரிங் தெரியாது, எதுவுமே தெரியாது, கத்துக்கோ வா. கவர்மெண்ட் உனக்கு டெய்லரிங் கத்து கொடுக்குது. கவர்மெண்டோடைய தொழிற்சாலையில நீங்க வேலைக்கு உனக்கு ரெஸ்கியூ பண்ணி ரீஹாபிலிட்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கவர்மெண்ட் நினைச்சா பண்ண முடியும், பண்ணுத கவர்மெண்ட். இன்னைக்கு வரைக்கும் எல்லா குழந்தைங்க இருக்காங்களே, அதுதான் அக்கறை இல்ல. அந்த மாதிரி தமிழ் தேசிய அரசு எல்லாம் வரும்போது ரோட்ல எல்லாம் பிச்சைக்காரர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரீஹாபிலிட்டேஷன் இருக்கும். அவங்க அங்க போயிருவாங்க. உடம்பு ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கு தகுந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் அனைவரும் சுயமரியாதையை காக்கக்கூடிய அரசு திமுக அரசு எல்லாம் சொல்றீங்க. சுயமரியாதையோட அத்தனை மனிதனுக்கும் சுயமரியாதைங்கிறது காற்று போல எல்லாருக்கும் ஒரு பொது. காற்று எந்த அளவுக்கு மனித உயிருக்கு அவசியமோ அது போல சுயமரியாதை மனித உயிருக்கு அவசியம். அதனால சுயமரியாதை இழந்து யாருமே வாழக்கூடாது. அதுக்கான வழிமுறைகளை அரசாங்கம் செய்யணும். அப்ப ஒரு இந்த மாதிரி இரவல் வாங்கி வாழக்கூடிய ஒரு நிலையில யாருமே இங்க இருக்கக்கூடாது. பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி வாங்க, இந்த தமிழக அரசுடைய கால்நடை பராமரிப்பு இதுல வந்து அந்த உயிரினங்களை பாருங்க. இப்ப ரோட்ல நாய் அலைதா, தூக்கி கொண்டு போய் அந்த முகாம்ல வை, அங்க கரெக்டான ப்ராப்பரான கருத்தடைகள் செய்யி, அதை பாத்துக்கிறதுக்கு ஆளுக்கு தேவைதானே. ரோட்ல இருக்க ஒண்ணு இல்லவா, உன்னோட வேலை என்னன்னா காலையில இந்த நாய்களுக்கு சாப்பாடு எழுந்து போடுறது, அது எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கிறது, இதுதான் உன் வேலை. உனக்கு எவ்வளவு சம்பளம், இதை வச்சுட்டு நீ உன் குடும்பத்தை பாரு, நீ உன் வாழ்க்கையை பாரு. உன தங்கிக்கிறதுக்கு இங்கேயே குவார்டர்ஸ் கொடுத்துருவோம், இந்த இங்க தங்கிக்கோ, முடிஞ்சு போச்சு. இதை செய்ய முடியாதா மனிதர்களால? இதுக்கு ஏதாவது கல்வி அறிவு வேணுமா, படிப்பறிவு வேணுமா? எதுவுமே தேவையில்லை.
அவர்களுடைய தகுதிக்கு என்னென்ன வேலைகளை நம்மளால கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அவர்கள் யாருக்கிட்டையும் கையேந்திரக்கூடிய நிலை இருக்கவே கூடாது. இல்லை நான் பிச்சை எடுத்து தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி நிலையில யாருமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சில துறவிகள் துறவரம் மேற்கொள்றவங்க அது வேற. துறவரம் மேற்கொள்றவங்க அவங்கள அதுக்குள்ள தள்ளிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க பட்னி கிடக்கும் சாக தயாரா இருப்பார்கள். புரியுதுங்களா? சோ அவங்க வேற, இது வேற. யாசகம் இது ரெண்டுக்கும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. மதம் சார்ந்த விஷயத்துக்குள்ள துறவு மேற்கொண்டு அவர்கள் காட்டுக்குள்ள போயிட்டு அவங்களால சமூகத்துக்கு ஒரு பயன் உண்டு. சமூகத்திற்கு அவங்க வேற மாதிரியான டீச்சிங்ஸை சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தவர்களை வந்து எப்படி வாழணும் இந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க துறவிகள் வேற, யாசகம் பெற்று வாழ்பவர்கள் வேற. இது ரெண்டையும் போட்டு நம்ம வந்து குழப்பிக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, முடிந்தவரை கொடுப்பதுல குறையில்லாம கொடுக்கணுங்க. ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நம்மளால முடிஞ்சதை கொடுத்துருங்க. அதுல வெறுப்பு காட்டாதீங்க. கொடுக்க முடியலன்னா கூட வருத்தம் தெரிவிங்க. சில்லறை இப்ப என்கிட்ட இல்லைன்னா, ஐயோ சில்லறை இல்லைங்க, அடுத்த வாட்டி கண்டிப்பா தரேங்க, சில்லறை இல்லைங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இப்ப அந்த அம்மா வந்து பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்லம்மா வந்து என்ன உங்களுக்கு வேணும், இந்த இது ஒன்று வேணுமா, கார் நிறுத்தணும், இந்தாங்கம்மா இந்த உங்களுக்கு பிடிங்க, இந்த உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினைக்கிறீங்களா, இந்தாங்க வச்சுக்கோங்க. நம்மளுக்கு யார கார்லயாவது உட்கார்ந்துட்டு இருந்தப்போ அந்த வந்து தொடைப்பாங்க தெரியுமா, அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். சரி அவன் வேலைதான் பண்றான், இருந்தாலும் ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னே தெரியல. சில நேரங்கள்ல நான் என்ன சொல்றேன், அவங்களோட இடத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா நீங்க செய்தது எவ்வளவு தப்புன்னு புரியும். அதவே புரிஞ்சுக்காம இஃபான் மாதிரியான நபர்கள் அதை எடிட்லாம் பண்ணி இதெல்லாம் வீடியோவை பார்த்துட்டு தான் பண்றீங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது அது நீங்க பண்றது தப்புனே உங்களுக்கு புரியலையா? அதாங்க கேட்டேன். அந்த இடத்துக்கு போனா கிரவுண்ட் ரியாலிட்டி புரியாம போயிருமா? அதுதான் இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தன் ஆகிறான்னா வீழ்ச்சியை சந்திக்க போறான்னு அர்த்தம். உங்களுக்கு வீழக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது ஏன்னா இது இவ்வளோ ஒரு இது எல்லாம் பார்த்து எடிட்டிங்லாம் முடிச்சுக்கிடுச்சு, அதுக்கப்புறமும் அது வருது, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற போட்டு அதை என்னமோ டிராமடைஸ் பண்ணிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க. தேவையில்லையே. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியலையா ரொம்ப தப்பா இருக்கு, நம்ம நடந்துக்கிட்டது தப்பா இருக்குன்னு தெரியலையா? நீங்க தான் அதை பரப்புறீங்க. இல்ல வேணும்னே கான்ட்ரவர்சிக்காக இதை பண்றீங்களா? இப்போ எனக்கு என்னன்னா, யாரையுமே ஒரு கிரிமினலா பார்க்காம இருக்கவே முடியல பாரு. ஏன்னா நம்ம வேற மாதிரி அவன் நம்பிட்டா பட்டுன்னு நம்மள ஏமாத்துறாங்க, வேற மாதிரி கிரிமினலா யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு ஸ்பைக்குன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாதிரி கான்ட்ரவர்ஷியல் விஷயத்த தெரியாத மாதிரி பண்ணுவீங்க, அதை எல்லாருமே எடுத்து பேசி உங்க அடிப்பாங்க. ஆனா அதன் மூலியமா அந்த வீடியோ செம்மையா போகும், உங்க சேனல் பேசு பொருளா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களான்னு தெரியல. அப்படி பண்ணீங்கனாலும் அதை விட ஒரு பெரிய தப்பு. அதையும் ரம்ஜான் நாள் அன்னைக்கு நீங்க பண்ணது அதை விட பெரிய தப்பு. அதுலயும் ஒரு கொடுக்குற விஷயத்துல பண்ணது அதை விட பெரிய தப்பு. இதுக்கு வந்து நீங்க இங்க கணக்கு காட்ட மாட்டீங்க. யா அல்லா அப்படிங்கிறீங்களே, யா அல்லா கணக்கு வச்சிருப்பாரு ராஜா, அவ்வளவுதான் விஷயம். உங்க மதத்துக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன், அவ்வளவுதான். அவர் கணக்கு வச்சிருப்பாரு. அந்த கணக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நாளை பின்ன எங்க இதுல கூட அப்படிலாம் கிடையாது, உங்க இதுல அப்படி இருக்குது. அங்க ஏதோ தெராசு வச்சிருப்பாங்க, அங்க போயிட்டு நிற்கும் போது உங்களுடைய பாவங்கள் இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் உங்க இதயத்தை வச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ரெக்கையெல்லாம் வச்சு பார்த்து இதெல்லாம் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த பாவங்கள் பண்ணி அது சொல்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எங்க போகும் வாழ்க்கை? அப்ப முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதெல்லாம் மூஞ்சி காட்டுற வேலை வச்சுக்காதீங்க. உதவி வாங்குறவங்களை பதிவு செய்யறதும் தப்பு, அவங்களை இப்படி பதிவுகளை திட்டுறது அதை விட பெரிய தப்பு. அதை செய்யாதீர்கள். இதுதான் நான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இதான் சொல்றோம். என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா, இவர் இதுக்கு முன்னாடி நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி. இவரை காக்கிறது எப்பவுமே வந்து யாரு அப்படிங்கறத பத்தியும் அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஆனா இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பலி கொடுத்துட்டாங்களா இல்ல நிஜமாவே எல்லாருக்கும் வந்து கோவமா ஆயிடுச்சுன்னு தெரியல. 360 டிகிரிஸ் இவர் யாரை வந்து கட்டி காப்பாத்துறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த தரப்புல இருந்தும் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது முழுக்க உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க. அதற்கு என்ன காரணமா இருக்குமோ பாரு, தேர்தல் நெருங்குறதுன்றதுனால இந்த மாதிரி கிரியேட்டர்ஸை பலி கொடுத்துருவாங்களா இல்ல நிஜமாவே இது வந்து தவறுன்றதை உணர்ந்து அவங்க எல்லாருமே இது பண்ணி உணர்ந்து பண்ற கூட்டம் அது கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணமும் இல்ல. இஃபானுக்கும் அந்த ஆளும் கட்சி திமுகவுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு வட்டம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் பல இடங்களில் அவரை பாதுகாத்து வச்சிருக்காங்க. இந்த ஆக்சுவலான ஒரு விஷயத்துல இர்ஃபான் மேல எந்த ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. இது நீங்க மாரலி ராங். இது ஆண்டவன் தான் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். பட் இதுக்கு வந்து அரசு வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவர் கொடுக்கறதுல புடுங்குறாங்க, அதுல ஒரு பிரச்சனை. சோ லீகல் ஆக்ஷன்ங்கிறது எத்திக்கலி ராங், பட் லீகலி இட்ஸ் நாட் ராங். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல போட்டு அடிச்சிருவோம், இந்த இடத்துல அவனுக்கு சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி காமிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. கைது அவரையும் பழி கொடுக்க தேவையில்லை. அட் த சேம் டைம் இவரோட நாங்க அசோசியேட்டடா இருக்கிறோங்கிற அந்த கெட்ட பேரையும் நம்ம தொடச்சிக்கலாம். ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க ஆக்சுவலா வந்துட்டு இதே இர்ஃபான் வண்டி வேகமா இது பண்ணிட்டு பிரச்சனை ஒண்ணு நடந்துச்சுல, அப்ப கைது பண்ணி இருந்திருக்கணும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அடுத்து ஒரு இந்த அந்த இந்த ரெண்டுலயும் நீங்க வந்து அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துபிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஐயோ தையத்தக்கன்னு குதிக்கிறதுலாம் அதை விட இது நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இவர் நாச்சு
அசிங்கமா பண்ணாதீங்கன்னாரு. ஒருத்தர்லாம் பக்கத்துல நின்னதுக்கே கண்ணத்துல அப்படி அசால்ட்டா தட்டி விட்டு போனாரு. ஞாபகம் இருக்கா? மெட்ரோ அதனால நீங்களாம் வந்து கருத்து சொல்றதுக்கே அருகதை இல்லாத கூட்டம். மாஸ்டர் படத்துக்கு முன்னாடி மெட்ரோல வந்து ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குன்னா அப்படின்னு அடிச்சுட்டு நம்ம போயிடும். தலைவன் தான். ஆமா, மாஸ்டர் படமா இல்ல மெட்ரோல வேற ஒரு ஆக்ஷன் ஒரு படம் இருக்குமே, ஏதோ ஒரு காமெடி ஒரு ஆக்ஷன் இருக்குமே, லைட்லாம் ஆஃப் ஆகி சண்டை போடுவாங்களே, அது என்ன படம் மறந்துட்டேன். சிவகார்த்திகேயன் படம். அந்த மாதிரி ஒரு இது காட்சி. டாக்டர். அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த கண்ணத்துல அறிஞ்சுட்டு அது வந்து செல்லமா தண்ணதான், செல்லமா இல்ல அவன் மூஞ்சில ஈ இருந்தது, அவன பாசத்துல தள்ளி விட்டா அப்படியே. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில வந்துட்டு இவங்க வந்து அப்படியே அக்கறையில வடிகிற மாதிரி சொன்னா நமக்கு சிரிப்பு வருமா வராதா? புரிஞ்சுக்கணும். ரைட்டு, சரி. இப்போ யாசகம் கொடுக்கறத பத்தி சொல்லியிருக்கீங்க. கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணும், கொடுக்க கூடாது. அது அந்த காலகட்டத்துல வந்து நீங்க சொன்ன பாரி அவர்கள் விஷயம் வந்து போயட்ரி மூலியமா வெளில வந்து பக்கத்துல யாராவது கவிஞர் பார்த்து